Hi, welcome. இந்த வீடியோல நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்பே எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஃபீஸ் 365 வெப்சைட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தா போதும். இது வந்து நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் டைரக்டா வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்பே லாகின் இருந்தாலும் நீங்க டைரக்டா இந்த பேஜுக்கு வந்து வந்துடலாம். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் ஒரு அக்கௌண்ட் இருந்தா நமக்கு போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஜ் ஓபன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஸ்பே எதுக்கு யூஸ் பண்றேன்னா வந்துட்டு ஒரு ஈஸியா வந்துட்டு கொஞ்சம் டைம்லயே வந்துட்டு ஒரு குட் ப்ரெசன்டேஷனும் சொல்லலாம், நியூஸ் லெட்டர்னு சொல்லலாம், ஒரு டாக்குமெண்டேஷன் சொல்லலாம் இதை. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டகாசமானதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோலயும் நம்ம வந்துட்டு லெஸ் டைம்ல எப்படி வந்துட்டு ஒரு குட் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் ஸ்பே யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணது இங்க இருக்கும். கிரியேட் நியூ, ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ டாபிக், ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ டாக்குமெண்ட். ஓகேவா? நான் வந்து கிரியேட் நியூவை கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் கிரியேட் நியூ கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேப் இருக்கும். ஸ்டோரி லைன், டிசைன். ஸ்டோரி லைனில் தான் ஃபுல்லாக வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த டிசைன் வந்து நம்ம பார்த்துக்கலாம் எப்படி வந்து இருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்வே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாங்க. ஈஸியான ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து குட் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இப்படி தான் இருக்கும். இது வந்து கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எத்தனை கார்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் நான் டைட்டில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு டாபிக் நான் கிரியேட் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும், பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பாருங்க, கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு சஜஷன்ஸும் வரும். ஸோ இங்கே டாபிக் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து பிக்சர்ஸும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு டிவைஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பாருங்க, உங்களுக்கு எங்கே டேட்டா இருக்கோ எடுத்துக்கோங்க உங்கள் சிஸ்டத்தில். நான் ஜஸ்ட் வந்து இதை கொடுக்குறேங்க. ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து இமேஜ் வந்து எடுத்துகிட்டு இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் டிசைன் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்வே லுக் ஆகும்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றுறேன். ஸோ பாருங்கள், ஸ்டைல்ஸில் வந்து நான் வந்து வெர்டிக்கல் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கஸ்டமைசேஷன் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துடுறேன். ஸோ நம்ம எது வேணால் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறையா வந்துட்டு ஃபார்மட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் டைட்டில் கொடுத்துட்டு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வந்து வியூ ஆகும்னு சொல்லிட்டு நம்ம டிசைனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஸ்டைல்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் இருந்துச்சு, நான் வெர்டிக்கலே கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம கஸ்டமைஸ் எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு எனக்கு இப்படியே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன் இன்னும். ஸோ ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் சஜஷன்ஸ் வருது. ஸோ என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமா, ஹெட்டிங் ஆட் பண்ணுமா, இமேஜ் டேக் நம்ம ஏதாவது அப்லோட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஹெட்டிங் ஆட் பண்ணி நான் இங்கே எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஆப்பிள்ஸ் பற்றி எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணேன் இப்போ. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெட்டிங்குள்ளே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ நான் நோட் பேடில் டெக்ஸ்ட் இருக்கு, காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து டெக்ஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது லிங்க், புல்லட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏதாவது லிங்க் வேணாலும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து நான் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் டிசைனில் காமிக்கிறேன் உங்களுக்கு, நம்ம கிரியேட் பண்ண வரைக்கும். ஓகேங்களா? கிரியேட் பண்ண வரைக்கும். ஸோ இப்படி இருக்குங்களா டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் எம்பசிஸ் பண்ணுறது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டிசைன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கிளிக் பண்ணால் கார்ட்டே வந்து டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் நான் இன்னொரு ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து வேற ஒரு ஃப்ரூட் எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்க, இப்போ வந்துட்டு இமேஜ் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே என்னோட இமேஜ் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணியும் எடுத்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இப்போ பாருங்க, நம்ம டிசைன் பார்க்கலாம். ஸோ பாருங்க, இது மாதிரி வந்து நம்மளுக்கு வியூ ஆகும். ஓகேவா? நம்ம வந்துட்டு நம்ம டிசைனுக்கு வந்து நம்ம பார்த்து பார்த்து வந்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இமேஜ் வந்து என்கிட்ட இருக்கிற இமேஜை ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஃபோக்கஸ் பாயிண்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இமேஜ் ஆட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ் பாயிண்ட்னு இருக்கு இல்லையா? நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட்னா இப்படி தான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்படி தான் நம்ம டிவைஸ்லலாம் வரும்னு சொல்லி காமிக்குது. லேப்டாப்பில் வந்து இந்த இமேஜ் இப்படி வரும், மொபைலில் இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபுல் இமேஜ் வந்து கவர் ஆகலை. ஒரு சில டைம் வந்துட்டு நமக்கு இமேஜ் சைஸ் பொறுத்து கவர் ஆகாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெக் வந்து கட் ஆயிருக்கு இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா இமேஜ்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டானது என்ன பாயிண்ட்னு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கே ஹெட் மட்டும் தான் கண்டிப்பாக வந்து தெரியணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ இது ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது தெரியணும். ஸோ இங்கே பாருங்கள், இமேஜ் வந்து மாறுது இல்லைங்களா? நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் சூஸ் பண்ண இங்கே இமேஜ் வந்துட்டு நம்ம ப்ரிவ்யூ வந்து மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? பண்ணும்போது ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ இது நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம், கார்டை டெலிட் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நான் ஃபுல்லாக வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த இமேஜ் நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது கூட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், மீடியா கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இமேஜ், வீடியோ, ஆடியோ, ஈவன் எம்பெடட் நம்ம வந்து அப்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம குரூப்பிங் கூட பண்ணலாம். ஸோ குரூப்பிங் வந்துட்டு நான் ஒரு டைம் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ வீடியோனா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல்லேருந்தே ஒரு வீடியோ வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஏதோ ஒரு நம்ம வீடியோவை வந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும். ஓகேங்களா? வீடியோவை நான் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் டெக்ஸ்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டிசைன் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ப்ரெசன்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம எப்போ வேணால் சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு குரூப் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்துட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டே வரேன். ஸோ என்கிட்ட இருக்க இமேஜே வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜஸ் நான் ஆட் பண்ணிட்டு நம்ம குரூப் பண்ணுறதுக்காக நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 3 இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் குரூப் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், எந்தெந்த கார்டை குரூப் பண்ணுமோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கார்டெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்துட்டு குரூப் கொடுக்குறேன். இங்கே குரூப் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா? 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3த்தையும் வந்து நான் குரூப் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து நான் எந்த மாதிரி குரூப் பண்ணுறது. ஸோ இந்த இப்போ நான் கிரிட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம டிசைனில் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்துருக்கு இந்த மாதிரி. ஸோ தெரியுதுங்களா? இப்போ டிசைனில் பாருங்கள், கார்னரில் இது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சாப்டர் வைஸாக வந்துடும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஹெட்டிங் கொடுத்தேன் இல்லையா, ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன வந்து நேவிகேட் பண்ணால் இதை கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆப்பிள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன், பொமோகிரானேட்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டேரெக்டாக வந்து அதுக்கு ஸ்விட்ச் ஆகும். புரியுதுங்களா? இதுன்னு நான் குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஆப்பிள், இது வந்துட்டு செகண்ட் பொமோகிரானேட். புரியுதுங்களா? ஸோ நம்ம குரூப்பும் பண்ணலாம். குரூப்பில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் குரூப் டைப்பில் போயிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ டிசைன் பாருங்கள். ஓகேங்களா? இப்படி குரூப்பாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் வந்து மேக் பண்ணிடலாம். ஓகேவா?
ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வெர்டிக்கல் நான் கொடுத்துருக்கேன், இப்போ ஹரிசாண்டல் கொடுக்குறேன் பாருங்கள், வியூ வந்து ஹரிசாண்டலாக வரும். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், இப்படி வந்து நீங்கள் மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ப்ரெசன்டேஷன் மாதிரி. நம்ம ஸ்லைட்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ டேப் பண்ண நெக்ஸ்ட் வர மாதிரி ஸ்லைட் மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேங்களா? இது மாதிரி ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிடலாம் மைக்ரோசாஃப்ட் ஸ்வே மூலமாக. ஓகேவா? நான் வந்து வெர்டிக்கலே கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஷேரும் பண்ணிக்க முடியும் மற்றவங்களோட. ஷேர் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த ப்ரெசன்டேஷன் வியூ பண்ணுற மாதிரி நம்ம பெர்மிஷன் கொடுக்கலாம், இல்லை அவங்க எடிட் பண்ணணும்னா அதுக்கும் நான் வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இதில் ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம் மைக்ரோசாஃப்ட் ஸ்வேல. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.